ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நானும் அதேமாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ரம்ஜானு. அதனால் சரி சும்மா அப்படியே வெளில போகலாம். போகிறப்ப என்கிட்ட கொஞ்சம் சாக்லேட் எப்பயுமே பேக்கில் வச்சுருப்பேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. சாக்லேட் கொடுத்து எல்லாருக்கிட்டையும் இல்லை, யார் யாருக்கெல்லாம் எனக்கு தோணுதோ அப்படியே சாக்லேட் கொடுத்து ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. சரி, இது ஒரு வீடியோ போடலாமே, எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாமேன்னா இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குமா என்னென்னு தெரில, பார்க்கலாம். நல்லாயிருக்கும், பாருங்கள். இல்லைங்க, அது இல்லாமல் வண்டியில் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போய் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான். இங்கே தான் நம்ம எப்பயும் ரெகுலராக அடிக்கிற இண்டியன் ஆயிலில் தான் என்னமோ தெரியல, எங்களுக்கு வந்து இந்த இண்டியன் ஆயில் தான் செட் ஆகுது. எங்களுக்கு பக்கத்தால் இருக்கிறதுனால ஒரு காரணம் ஒன்று, அது இல்லாமல் நிறையா ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணோம். என்னண்ணா, ஹாப்பி ரம்ஜான். இன்னைக்கு ரம்ஜான் இல்லை, சரிண்ணா வரணும். அண்ணா ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். ஓகேண்ணா, சரி வரேங்கண்ணா. இல்லை, அங்கே கொடுப்போம். அண்ணா ஹாப்பி ரம்ஜான்ண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகே. நல்லா இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் பண்ணதே இல்லை. சரி புதுசாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க. இன்றைக்கின்னு இல்லை, நம்ம ஒரு வாழ்த்து சொல்லும் போது எங்கள் மூஞ்சில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதை எங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு இதில் இருந்தால் கூட சரி ஓகே அப்படி ஹாப்பியாக இருக்காங்கல்ல, அது நல்லா இருக்குல்ல. இது அடிக்கடிக்கு இங்கே சாக்லேட் வச்சுப்பேன். எனக்கு இங்கே தான் வாட்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. அதனால தான் சாக்லேட் இங்கே வச்சுருந்து எடுத்து கொடுக்குறேன். வேணுன்னா இன்னும் சாக்லேட் கொஞ்சம் வாங்கிக்குவோம், ஏன்னா எப்பயுமே வச்சுருக்கேன்ல, அதனால் வாங்கிப்போம். நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பியாக இருங்க எல்லாம். எனக்கும் நிறையா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் என்ன, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டானுங்க. மற்ற நாளில் பண்ணால் எடுப்பானுங்க, அதாவது இந்த ரம்ஜான் டைமில் பண்ணால் எடுக்க மாட்டானுங்க. பையன் எங்கடா பிரியாணி கேட்டுருவானோ அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருத்தெல்லாம் கூப்பிட்ருவானுங்க, வீட்டுக்கே கூப்பிட்ருவானுங்க. சரி ஒவ்வொரு தடவை நான் போயிருக்கேன், ஆனால் ஒவ்வொரு தடவை போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அதனால் இந்த வருஷம் யாராவது கூப்பிட்ருக்காங்க. முடிஞ்சால் அங்கே போனோன்னா அதையும் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அப்படி போக முடியலன்னா நம்ம இந்த வீடியோ இதோட கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே. ஓகேங்களா? போகிற பக்கம் யார் இருக்காங்களோ கொடுப்போம், வர பக்கம் யார் இருக்காங்களோ கொடுப்போம். அவ்வளோதான். அங்கே ஒருத்தர் இருக்காரு, ஆனால் இந்த மாட்டை கொடுப்போம். அம்மா அம்மா என்னங்க, ஹாப்பி ரம்ஜான். சரிங்களா, சரி வரேன். அண்ணா ஹாப்பி ரம்ஜான். ஓகேண்ணா. அப்படியே போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டேன். எதுக்கு அந்த சாக்லேட்டை கொடுறோம். கொடுப்போம் அண்ணா. ஒரு நிமிஷம்ண்ணா, ஒரு நிமிஷம். ஹாப்பி ரம்ஜான்ண்ணா. ஐயோ நல்லா இருக்கு, நமக்கே புதுசாக இருக்குது தானே இதெல்லாம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணதில்லை,
ஆனால் இப்போ பண்ணணுன்னு நினைக்க தோணுது. நான் இங்கே வந்து இதுக்கு வருவேன்டா, கிளப்புக்கு விளையாடுறதுக்கோசரம். ஃபஸ்ட்டெல்லாம் அப்போல்லாம் டெய்லி இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவோம். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த வழியாக தான் நடந்து வந்து இங்கே எப்படி சொல்கிறது நிறைய இது பண்ணோம். எல்லாம் தொழுகைக்கு போயிட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே மசூதி இருக்குது, அதனால் எல்லாருமே தொழுகைக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே எப்பயுமே க்ரௌடாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ க்ரௌடெலாம் இருக்காது. இந்த பண்டிகையில் அதனால் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா இந்த இடத்துல இவ்வளோ க்ரௌடு இவ்வளோ வண்டிலாம் இருக்கவே இருக்காது. ஆக்சுவலாக இப்போ வந்து பண்டிகை நடக்குது இல்லை, அதாவது பண்டிகை மீன்ஸ் ரம்ஜான். அதனால் வந்து இங்கே எல்லாம் மசூதிக்கு வந்து கொஞ்சம் எல்லாருமே வருவாங்க ஆக்சுவலாக தொழுகை பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிட்டு போகிறதுக்கு. அதனால் நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், ஆனால் இந்த வருஷம்தான் வந்து எப்படி சொல்கிறதுனா இதுக்கோசரமே வந்து அப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்துருக்கேன் மீன்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் வந்து அப்படியே அந்த சைடில் போகிறப்ப பார்த்துட்டு போவேன். இதுக்கோசரமே தனியாக போய் நின்றுலாம் பார்க்க மாட்டேன். ஆனால் வந்து இப்போ இதுக்கோசரமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடும் பார்த்துட்டு அப்படியே நம்மளும் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆனில் போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பார்க்கலாம் என்ன அந்த ஆனால் எங்கேயோ போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். என்னடா அந்த ரோடு தண்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? என்னடா இது சூப்பர் மார்க்கெட். என்கிட்ட இருந்த சாக்லேட்லாம் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால் சரி மறுபடியும் வந்து சாக்லேட் கொஞ்சம் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் வைய வைக்கலாம் சாக்லேட் இருந்த சாக்லேட்லாம் முடிஞ்சிருச்சிங்க. அதனால சரி கொஞ்சம் இன்னும் சாக்லேட் வாங்கலாம். அப்போ தான் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். சாக்லேட்னா பெரிய பெரிய சாக்லேட்லாம் இல்லைங்க, சும்மா சின்ன சின்ன சாக்லேட் நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி. ஜி மஞ்ச் இந்த மாதிரி இல்லை எங்கே இருக்கு? ஓ இங்கே இருக்க. சரி வாங்க, இந்த இதே வாங்குவோம். நமக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த 3 தான் இருக்கு. இங்கே கொஞ்சம் இருக்குடா. டேய் ஜி அப்படியே பில் போட்டுருங்க. சாக்லேட்லாம் வாங்கியாச்சு, அப்படியே பேக்கில் போட்டுரும். எப்பயுமே என் பேக்கில் சாக்லேட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்படி போடு. ஓகே. சாக்லேட் வாங்கலான்னு வந்தால் பிஸ்கெட் வாங்கிட்டு போகிறோம். சரி வாங்கிட்டோம். நம்மளும் அப்படியே வீட்டுக்கு அவ்வளோதான் கிளம்பலாம். இன்னும் போகிற வழியில் சப்போஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த சாக்லேட் கொடுத்துட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு போகலாம். என்னங்க ஓகே நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். நிறைய ஒருத்தர் பார்த்து ரம்ஜான் அந்த ஸ்பெஷல் பற்றி கேட்கலான்னு பார்த்தா நமக்கு தெரியாதா ரம்ஜானில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு பார்த்தேன். பார்ப்போம், யாராவது போகிற வழியில் இருந்தாங்கன்னா கேட்போம். அண்ணா என்னங்க ஹாப்பி ரம்ஜான் சரிங்களா? கரெக்டா கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கொடுத்தேன். யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு தோணுதோ ஐயோ உடனே கொடுத்துருவேன். சாக்லேட் கூட கையில் வச்சிரு நான் வாங்கிக்கிறேன். இன்றைக்கி வேறு காலைல நேரமாக எழுந்திரிச்சேங்க, அதனால் செம்மையாக பசிக்குது வேறு. நண்பா ஒரு பிரியாணி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறத. பசிக்குது காலங்காத்தாலேயே. உனக்கே 1 மணிக்கு மேலே தான் பிரியாணி வேணுமா? என்ன 10 மணி தான்டா ஆகுது. எனக்கு இப்பயே பசி எடுத்துருச்சு பயங்கரமா. காலைல நேரமாக எழுந்திரிச்சோன்னா பசிக்குது பயங்கரமா. ஐயோ ஐயோ பசிக்குது நேரமாக எழுந்திரிச்சிடல, அதனால இன்னைக்கு செம்மையாக பசிக்குது. இதான் நண்பன்ட்ட பிரியாணி கேட்டேன் வாங்கி கொடுறா அப்படின்ட்டு. எனக்கே 2 மணிக்கு மேலே தான் பிரியாணி வரும், வேணா 2 மணிக்கு மேலே சாப்பிட்லாம் அப்படிங்கிறான். அது வரைக்கும் பசியை கட்டுப்படுத்த முடியாது இல்லை. போகிறோம் ஏதோ ஒன்று போய் சாப்பிட்றோம் நல்லா.
போய் சாப்பிடுவோம். இதில் போய் என்ன இருக்கு? கண்ணில் வேற மண்ணா உழுவுது, என்னன்னே தெரில. இந்த வைசர் நம்ம இதில் வந்து போயிடுச்சு, அதனால வைசர் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. எல்லாம் ஃபோன் பண்ணி பிரியாணி கேட்டுட்ருக்கானுங்க. ஆனால் இங்கே நிலமையே என்ன தெரியுமாங்க, நம்மளே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் பிரியாணி கேட்டுட்ருக்கோம். எவனா பிரியாணி கொடுப்பானா சாப்பிடணும் அப்படின்ட்டு இருக்கோம். அது என்னமோ தெரில, ரம்ஜான் அன்னைக்கு சாப்பிட்ற பிரியாணி வேறு மாதிரி இருக்கும். அதனால் அது வீட்டில் செய்கிற பிரியாணி தானே, சொல்லவே தேவையில்ல. பாய் இருக்காரா? பாய் இல்லை, பாய் ஊருக்கு போயிருப்பாரு. பாய் இருந்தாருன்னா பாய் கிட்ட போயிட்டு பிரியாணி கேட்டிருக்கலாம். அவர்லாம் பிரியாணி யோசிக்காம கொடுத்துருவாரு நம்ம ஐயங்கார் பாய். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நான் முடிஞ்சளவு இந்த வீடியோ நல்லா தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. முடிஞ்சளவு 2 சாக்லேட் எல்லாமே கொடுத்துட்டு மறுபடியும் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டேன். இது 1-2 தான் எனக்கு தெரிஞ்ச வீடியோ எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். மற்ற இதுவுமே இதுக்கோசரம் வீடியோ எடுத்தேன்னா சும்மா எப்படி அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக முஸ்லீம்லாம் கிடையாது, எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனாலே காலையில் நேரமாக வந்துருச்சு, ரெடியாகி சாக்லேட் இருந்தது, அதை வச்சு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்டேன். இவனும் வந்தான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே போய் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.